இந்த வீடியோ ஹலோ நண்பர்களே, நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்டா, நான் வீட்டன்னைக்கு இந்த ஊர்படியை கால் பண்ணியிருந்தாங்க. கருநாள் சமைச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல சமைப்போமோன்ட்டு கால் பண்ணியிருந்தாங்க. சரி என்று நான் அவங்க சொன்ன இடத்துக்கு நான் போய் பார்த்தேன். அங்கே வேலையெல்லாம் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிட்டுது. சரி என்று நான் போய்கிட்ட என்னடா சமைக்க போகிறேன்டா, ரத்த வரையன்று சொன்னாங்க. நாங்கள் ரத்த சொன்னு அதை சொல்கிறோம். நாங்கள் உங்களோட ஒரு அதை என்னென்னு சொல்கிறோன்னு எனக்கு தெரியலை. அது வித்தியாசமான பேர் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க பார்ப்போம், என்னென்று தெரிஞ்சுக்குவேன் நாங்களும். இதுக்கு என்ன தேவைண்டா, பொதுவாக வெங்காயம், மிளகாய், அடுத்தது கொஞ்சம் இறைச்சி போட்டு, அடுத்த ரத்தம் என்ன நாங்கள் இதில் சமைக்க போகிறோமோ அந்த ரத்தம் விட்டு செய்கிறது தான். சரி, நாங்கள் தொடர்ந்து சமையலில் கவனத்தை செலுத்துவோம். தொடர்ந்து சமையலை பாருங்கள் வீடியோவை. இவரான் இந்த சமையலை முன்னணி நடத்துகிற ஆள், பெரிய மனுஷன். எங்களோட டீமில் வடிவான பொடியரில் ஒவ்வொரு முறுத்துறான். இந்த பார்க்குறேன். முதலாவது விஷயமா வெங்காயத்தை எல்லாம் கட் பண்ணுறாங்க எங்களோட பொடியல். அதோடு சேர்ந்து மிளகாயம் ஆட் பண்ணுறபடியாக அதையும் சேர்த்து கட் பண்ணுறாங்க. அடுத்து எங்களோட செஃப் அடுப்பை பற்ற வச்சுட்டார். இனிமேல் எங்களோட சட்டியை வைக்க வேண்டியான். பிறகு இனிமேல் எங்களோட வேலையை தொடங்க வேண்டியான். இனிமேல் ரத்த சுண்டை காய்ச்சல் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். எண்ணெய் கொதிச்சா பிறகு அடுத்து முதலாவது நாங்கள் மிளகாயம் வெங்காயத்தையும் வதக்க போகிறோம். அதான் இந்த சமையலில் முதலாவது வேலை, வெங்காயத்தையும் மிளகாயம் வதக்கிறது. சும்மா சொல்லக்கூடாது, அந்த லொக்கேஷனும் நல்ல சூப்பராக இருந்தால் அந்த வீடு நல்லா எங்களுக்கு அமைஞ்சு அந்த இது செய்கிறதுக்கு. உண்மையாக இப்படியான சமையல் நாங்கள் நண்பர்களோடு சேர்ந்து செய்யக்கில் ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது. அது வேறு லெவல் சும்மா சொல்லப்போனால். அடுத்தா கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். அதுதான் அந்த வாசத்தை கொடுக்குறது. இந்த எங்கள்கிட்ட எல்லா சாப்பாடும் உங்களுக்கு தெரியும் தான், கருவேப்பிலை எவ்வளோ வாசமாக இருக்குமெண்டு. அடுத்த கொஞ்சம் சரக்கு தூள் இருக்குது, அதையும் நாங்கள் இதில் ஆட் பண்ணுறோம். அதை இன்னும் வாசனையை கொடுக்குறோம். அது டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குறாரு. இந்த வெங்காயம் மிளகாய் வதங்குறத பார்க்கவே இவ்வளோ வடிவாக இருக்குது பாருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இனிமேல் என்ன நாங்கள் வச்சு இந்த இறைச்சியை அதுக்குள்ளே போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்க வேண்டியதான எல்லாத்தையும். இப்போ பார்த்தீங்கன்னா இறைச்சி கொஞ்சம் பாருங்க அவிஞ்சோண்டு வருது. அது பிறகு தேவையான அளவு உப்பு நாங்கள் சேர்க்குறோம் இதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கி கொண்டு வருது. பிறகு இறைச்சி அவிஞ்ச பிறகு நாங்கள் அந்த ரத்தத்தை இதுக்குள்ள சேர்க்குறோம். இது நாங்கள் கிண்டி கொண்டே இருக்கணும். வேண்டாம் அது கிண்டாட்டி அது வறண்டு சாப்பிட இல்லாத மாதிரி அது ஆயிடும். அதுக்காண்டி தான் அது கிண்டி கொண்டு இருக்குன்னு சொல்கிறது. தொடர்ந்து கிண்டின பிறகு இந்த கலர் வந்த பிறகு நாங்கள் அதில் தூள் சேர்க்குறோம். தூள் கட்டாயம் சேர்க்கத்தானே வேணும். தூள் சேர்த்துட்டு ஒரு 2 கிண்டு போட்டு அப்படியே இறக்க வேண்டியா. இது அந்த பதம் சரியாக வந்துடும், இறக்கிடணும். இறைச்சிக்கு கறிக்கு போடுற மாதிரி இறைச்சலுக்கெல்லாம் போட்டு தேசிக்காயம் வெட்டி ஒரு புளிஞ்சிட்டு 2 கிழக்கினா சரி, ரத்த வர ரெடி ஆயிடும். எங்களோட நண்பரும் பான் சரியான நேரத்தில் பானம் போனதை பானோட இதை சேர்த்து நாங்கள் சாப்பிட போகிறோம். எல்லா வேலையிலையும் முடிச்சுட்டு நாங்கள் இனிமேல் வாழை இலையில் போட்டு அதை சாப்பிட விளைக்கிட்டோம். வாழை இலையில் சாப்பிட்ற டேஸ்ட்டு அது வேறு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வாழை இலையில் சாப்பிட்டா என்ன சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். என்ன மாதிரி இருக்குது படியால் டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குது?
Very nice. அருமையான ரத்த சுண்டல். சரி நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சு கொஞ்சம் நேரம் இருந்து காய்ச்சி கொண்டு வந்துட்டு இவங்க டான்ஸ் எல்லாம் ஆட வலிக்கிட்டாங்க. நீங்கள் இதை ஃபுல்லாக பாருங்க, டான்ஸ் எல்லாம் முடியல ஆடுற இந்த மாதிரி எங்களை முடியல என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு போங்க, என்ன மாதிரி ஆடுறாங்கன்ட்டு நல்லா இருக்குது உண்டு. உண்ட போல வீடியோ எடுத்து நிரப்பு. சிக்கனும் மீனும் வாங்கி கிடைக்கட்ட நீ பள்ளிங்கிலத்தை நீ வச்ச படிக்கட்ட உன்னை கட்டி வருவானோட எடுத்துக்கள்.